சென்னை மேடவாக்கம் அடுத்த வேங்கை வாசல் ஊராட்சியில் பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து ஒருவர் குண்டுகட்டாக இழுத்துச் சென்று கைது செய்யப்பட்டார். சென்னை மேடவாக்கம் அடுத்த வேங்கை வாசல் ஊராட்சிக்கு உட்பட்ட வீரபத்திரன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை பாதைகளை ஆக்கிரமித்திருப்பதாகவும் அதனை அகற்ற கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து தாம்பரம் வட்டாட்சியர் தலைமையில் காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. அப்போது 50க்கும் மேற்பட்டோர் ஆக்கிரமிப்பை அகற்றவிடாமல் காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்தனர். இதனால் போலீசார் ஒருவரை குண்டுகட்டாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் வட்டாட்சியரே புலம்பும் நிலை உருவானது. விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நகராட்சி, ஊராட்சி ஒன்றியம், தலைமை மருத்துவமனை, நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் கலந்து கொள்ளாததால் இத்துறை சார்ந்த விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க முடியாத நிலை உருவானது. மேலும் விவசாயம் சாராத கேள்விகளை விவசாய சங்கங்களின் நிர்வாகிகள் அடிக்கடி முன்வைத்து கூட்டத்தை குழப்பி வருவதாக வட்டாட்சியர் பாலகிருஷ்ணனும் புலம்பும் நிலை உருவானது. இதனை மாவட்ட ஆட்சியர் கவனத்தில் கொண்டு விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் கலந்து கொள்ள நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அரசு பொறியியல் கல்லூரியில் மர்மமான முறையில் உயிரிழந்த பட்டியலின மாணவனுக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். போடி அரசு பொறியியல் கல்லூரி மாணவர் விடுதி கழிவறையில் மாணவர் விக்னேஷ் இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் வழக்கம் போல ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை எறும்பு கடித்து மாணவன் உயிரிழந்தான், மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தான், வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தான் என பல்வேறு கட்டுக்கதைகளை விசாரணைக்கு முன்பே கட்டவிழ்த்துவிட்டுள்ளது. மேலும் தடயங்களை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் மாணவனின் உடற்கூராய்வினை பெற்றோர் தரப்பினர் வீடியோ எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் பட்டியலின மாணவர்கள் மீதான வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் இதுதான் ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த வழக்கு ஒரு குழந்தை, இந்த நடந்த விஷயங்களை ஒரு குழந்தை பார்த்தா கூட இது ஒரு படுகொலை என்பது சொல்லுது. அந்த அளவுக்கு இந்த உடல்ல சில தடயங்களே அழிக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நாங்கள் விக்னேஷனுடைய தந்தை நேரடியாக போய் பார்த்துட்டு நமக்கு சொன்ன செய்திகள். இந்த விக்னேஷ் படுகொலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, எறும்பு கடித்து விட்டது, அதனால தான் இவ்வளவு ரத்தம் வழிந்திருக்கிறது, அவருக்கு வலிப்பு எறும்பு கடித்ததுனால இறந்து போயிட்டாரு, அவருக்கு மாரடைப்பு வந்திருக்குன்னு நேரத்திற்கு ஒரு கதையை இந்த வழக்கில் காவல்துறை சொல்லியிருக்குது.